வாசிப்போமா? தேவனுடைய கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தபடியினாலே அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால், கர்த்தருடைய கரம் இந்த எஸ்ராவின் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென், அல்லேலூயா. நான் அநேக நாள் செபிக்கிறேன், அநேக நாள் உபவாசிக்கிறேன், அநேக நாள் ஆராதிக்கிறேன், அநேக நாள் தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கிறேன். ஏன் என் ஜெபத்தை கேட்கவில்லை? ஏன் என் விண்ணப்பத்தை கேட்கவில்லை? ஏன் என் வேண்டுதலை தேவன் கேட்கவில்லை? காரணம் என்ன? யோசித்து பாருங்கள். ஒருவேளை அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளிவிட்டாரோ? நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா? நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கவில்லையா? நம்முடைய ஜெபத்திற்கு ஏன் பதில் கிடைக்கவில்லை? எனக்கு அருமையான தேவ ஜனமே, அது தாமதமானாலும் அது நிறைவேறியே தீரும். நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீண் போகவே போகாது. அது தேவ சமூகத்தில் அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில், குறித்த காலத்தில், தேவன் ஏற்ற சமயத்தில் நம்முடைய ஜெபத்தை கேட்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சோர்ந்து போக வேண்டாம். அது எப்போதும் தேவனுடைய பாதத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற சமயத்தில், ஏற்ற காலத்தில் நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். ஆனால் செய்ய வேண்டியதை நாம் செய்து கொண்டிருக்கும் போது, நடத்த வேண்டிய காரியங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அது ஒரு நாளும் வீண் போகவே போகாது. ஆபகூக் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆமென். நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் தாமதித்து போகாது. நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்படாமல் இருக்காது. குறித்த காலத்தில் அது வைக்கப்பட்டு இருக்கிறது. அது நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே இந்த நாட்களிலே எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நினைக்க வேண்டாம். என் விண்ணப்பம் கேட்கப்படவில்லை என்று நினைக்க வேண்டாம். என் வேண்டுதல் கேட்கப்படவில்லை என்று சொல்லி நினைக்க வேண்டாம். நம்முடைய ஜெபம் வைக்கப்பட்டிருக்கிறது. தூப கலசத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய பீடத்தண்டையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலம் வரும்போது, ஏற்ற சமயம் வரும்போது தேவன் அங்கீகரிப்பார். தேவன் உத்தரவு கொடுப்பார். தேவ தூதர்கள் அந்த தூப கலசத்திலே அக்கினியை போடுவார்கள். அந்த அக்கினி பற்றி எரியும். அது இடி முழக்க சத்தத்தை போல, ஒரு பெருவெல்ல இரைச்சல் போல நம்முடைய ஜெபம் கேட்கப்படக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆகவே அது வரைக்கும் நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவருடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பி பறப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஜெபிக்கிற மக்கள், ஆராதிக்கிற மக்கள், தேவனை நோக்கி பார்க்கிற மக்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நாம் தலையிலிருந்து நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்திலே தேவன் நம்மை நடத்துவார். மனிதர்களுக்கு முன்பதாக நீ தலை குனிந்து போகாமல் தேவன் உன்னுடைய தலையை உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே, உன் வாசல்களின் தலைகளை உயர்த்தத்தக்கதான ஒரு வல்லமை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஜெபத்தின் மூலமாய் நீ புதுப்பித்துக் கொள். ஆராதனையின் மூலமாய் புதுப்பித்துக் கொள். தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அதை நீ புதுப்பித்துக் கொள். தேவனுடைய பாதத்திலே அண்டிக் கொண்டு உன்னை புதுப்பித்துக் கொள். அப்பொழுது தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை.
அவரை விசுவாசிக்கிறவர்களால் அநேக அடையாளங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. தேவன் உன்னை கொண்டு பயன்படுத்த விரும்புகிறார். தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய பாதத்திலே நீ வந்து அமர்ந்து காத்திரு. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நீ எப்பொழுதெல்லாம் வந்து அமைதியாய் காத்திருக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தேவ சமூகத்தில் நீங்கள் எப்பொழுதெல்லாம் வந்து காத்திருக்கிறீர்களோ, தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்களோ, தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண காத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, எதற்கும் கலங்க வேண்டாம், எதற்கும் கவலைப்பட வேண்டாம். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுங்க. நான் கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஒரு நாள் நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம் தேவன் என்னோடு இருக்கிறார். ஒரு மனுஷனும் என்னை அசைக்க முடியாது. காரணம் நான் தேவனோடு தனித்து இருக்கிறேன். வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என் இருதயத்தை தேவனுக்குள் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆகவே அவரே எனக்குள் வந்து தங்குகிறார். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஒருவேளை சரீரத்தில் பலவீனமாய் இருக்கிறீர்களோ, ஆவியிலே பலவீனமாய் இருக்கிறீர்களோ, ஆத்மாவிலே பலவீனமாய் இருக்கிறீர்களோ, தேவன் உங்களை பலப்படுத்த வேண்டுமானால் இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது உங்களை சகல விதமான சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை போதிப்பார், அவர் உங்களை ஆளுகை செய்வார், அவர் உங்களை கரம் பிடிப்பார். நீங்கள் தள்ளாட விடவே விட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இந்த எஸ்ராவோடு கூட இருந்தபடியினாலே அவர் கேட்டவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அப்படியானால் இன்றைக்கு தேவனுடைய கரம் உன்னோடு இருக்குமானால், வல்லமையுள்ள கரம் உன்னோடு இருக்குமானால், பாதுகாக்கிற கரம் உன்னோடு இருக்குமானால், அரவணைக்கிற கரம் உன்னோடு இருக்குமானால், ஆசீர்வதிக்கிற கரம் உன்னோடு இருக்குமானால், உன்னை பிடித்து நடத்துகிற கரம் உன்னோடு இருக்குமானால், நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நீ எதற்கும் கலங்க வேண்டாம். நீ அப்பா அவனுடைய கரத்தை பிடித்துக்கொள், அப்பா உன்னுடைய கரத்தை பிடித்துக் கொள்வார். இருவரும் உறவாடி கொண்டே போவீர்கள். ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் தான் அந்த தருணம். ஹல்லேலூயா. தேவன் உன்னோடு பேசுகிற அனுபவம், நீ தேவனோடு பேசுகிற அனுபவம், அதுதான் ஜெப வாழ்க்கை. ஜெபம் என்பது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. நாம் அப்பாவோடு பேசுகிறோம், அப்பா நம்மோடு பேசுகிறார். இந்த நிலைக்குத்தான் ஜெபம் என்று பெயர். ஆகவே நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகவே போகாது. காரணம், அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், கரம் பற்றி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். உடையான சேற்றிலும், உடையான பாவத்திலும், அக்கிரமத்திலும், அநியாயத்திலும், பலவிதமான செய்தியிலும் கிடைக்கிற நம்மை அவருடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உடையான சேற்றிலிருந்து அவர் நம்மை கரம் பிடித்து தூக்கி எடுத்த தேவன் அவர் கைவிடுவாரோ? கைவிட மாட்டார். அது பெருங்காற்று வந்தாலும், கடுங்காற்று வந்தாலும், புயல் காற்று வந்தாலும், அல்லது கொண்டல் காற்று வந்தாலும், அல்லது தென்றல் காற்று வந்தாலும், அல்லது புயல் காற்று வந்தாலும், அல்லது எதிர்காற்று வந்தாலும், எந்த காற்று வந்தாலும் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு எப்படிப்பட்ட காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது? புயல் காற்று அடிக்கிறதா? அல்லது கடுங்காற்று அடிக்கிறதா? எதிர்காற்று வீசி கொண்டிருக்கிறதா? அல்லது தென்றல் காற்று இருக்கிறதா? அல்லது சூறாவளி காற்று வீசுகிறதா? இன்றைக்கு எப்படிப்பட்ட காற்று நம்முடைய வாழ்க்கையில வீசிக்கொண்டிருக்கிறது? எதிர்காற்று வீசினாலும், எதிர்போர் பேசினாலும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ஆகவே கடும் புயல் வந்தாலும், பெருங்காற்று வீசினாலும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார், அவர் நம்முடைய போதகராய் இருக்கிறார், அவர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார், நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார், நம்மை ஏந்துகிறவராய் இருக்கிறார், நம்மை சுமக்கிறவராய் இருக்கிறார், நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் கவலைப்பட வேண்டாம். அருமையான தெய்வ சனமே, என் தேவன் நம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்வோமானால், கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தபடியினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா கொடுத்தார்.
நாம் கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொள்வோம். ஆனால் நாம் என்னெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் தேவன் கொடுக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் கேட்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு தந்தருளுகிறார். நாம் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏன் பதில் வரவில்லை, ஏன் என் செவம் கேட்கப்படவில்லை, ஏன் என் விண்ணப்பம் கேட்கப்படவில்லை என்று கலங்கவே வேண்டாம். கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்குமானால் நீ கேட்டவைகளை எல்லாம் தேவன் கொடுக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அதை விசுவாசத்தோடு கேளுங்கள். உரிமையோடு அப்பாவிடத்துல கேளுங்கள். உரிமையோடு அப்பாவிடத்துல பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு கேளுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய தயவின்படி நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்குமானால் இன்றைக்கு இரட்டிப்பான நன்மையை தேவன் உங்களுக்கு தந்தருளும்படியாய் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாய் நாம் வாசிக்கிறோம் எஸ்றா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். எஸ்றா 1வது அதிகாரம். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழும்பினார்கள். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவர்கள் ஆவியை தேவன் எழுப்பினாரோ அவர்கள் எழும்பினார்கள். எவர்களுடைய ஆவியை தேவன் எழுப்பினாரோ அவர்கள் எழும்பினார்கள். பிரியமான தேவ ஜனமே, தேவனுடைய பாதத்திலே தனித்து உட்கார்ந்து வேதத்தை ஆராய்ந்து பார்த்து தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினால் கர்த்தருடைய கரம் உன்மேல் வந்து தங்குகிறது. நீ கேட்டவைகளையெல்லாம் தேவன் கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது தேவன் எவர்களுடைய ஆவியை எழுப்புகிறாரோ அவர்கள்தான் எழும்புவார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆவி வல்லமை இல்ல ஆவி, பரிசுத்த ஆவி, சத்திய ஆவி, கிருபையின் ஆவி, வழிநடத்துகிற ஆவி, போதிக்கிற ஆவி, கரம் பற்றி பிடிக்கிற ஆவி, நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆவி நமக்குள்ளே நம்மை எழுப்பி விடும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எவர்களுடைய ஆவியை தேவன் எழுப்பினாரோ ஆவியை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு கூட இணைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த மனித ஆவியிலே இறங்கும் பொழுது இந்த மனுஷ ஆவியை தேவன் எழும்ப பண்ணுகிறார். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர்வடைய செய்கிறார். தளர்ந்த கரங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் திறப்படுத்துகிறார். ஆகவே அதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சியாயிருக்கிறேன். உம்முடைய ஆவியானவர் என்னை நடத்தும்படியாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஏசாயா சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்லுமா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே, நீர் எங்களை நடத்தும் ஐயா. உம்முடைய சித்தம் போல், உம்முடைய விருப்பத்தின் போல், உம்முடைய நடத்துதலின்படி என்னை நான் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். ஆகவே நம்முடைய ஆவியை தேவன் எழுப்பி விடும்படியாக தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து பார், வேதத்தை ஆராய்ந்து பார், உன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள். கர்த்தருடைய கரம் உன்மேல் வரும். நீ கேட்டவைகளை எல்லாம் தேவன் உனக்கு கொடுப்பார். கொடுக்கிறது மட்டுமல்ல, தேவன் உன்னை எழுப்பி விடுவார். எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, உன் பாவத்தை விட்டு எழுந்திரு, உன் சாபத்தை விட்டு எழுந்திரு.
எவ்வளவு காலம் நீ உட்கார்ந்து கொண்டிருப்பாய்? எழுந்து, எழுதி பிரகாசி. ஒளி உன்னிடத்திலே வந்தது. ராஜாக்களும் மந்திரிமார்களும் உன்னை தேடி வருவார்கள், உன்னிடத்தில் நடந்து வருவார்கள். உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு, உதிக்கிற உன்னுடைய ஒளியின் இடத்திற்கு எல்லா மக்களும் தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் அவரை தேடி போகவில்லை, அவர் நம்மை தேடி வந்தார். தேடி வந்த தேவன் கொண்டு வருவார், எழுப்பி விடுவார், பக்குவப்படுத்துவார், கர்த்தருடைய கரத்தை நமக்கு நேராய் நீட்டுவார். ஆகவே நான் ஏன் கலங்க வேண்டும்? நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் திகைக்க வேண்டும்? எவர்களுடைய ஆவியை தேவன் எழுப்புகிறாரோ அவர்களை தேவன் எழுப்பினார். அப்படியானால் இன்றைக்கு இன்னும் என் ஜெபம், என் வேத வாசிப்பு, என் ஆராதனை, என் உபவாசம் கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த காத்திருக்கிற தன்மைகளை நாம் வளர்ச்சி அடைந்து செய்து கொள்ள வேண்டும். நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற ஒரு சிந்தை நமக்கு வேண்டும். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வேண்டும். அப்படியானால் நாம் சோர்ந்து போகவே வேண்டாம். நம்முடைய விளைவுகளை பார்க்க வேண்டாம், நம்முடைய அசதிகளை பார்க்க வேண்டாம், நம்முடைய நிர்விசாரங்களை பார்க்க வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே தேவனுடைய பலன். நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். நீங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அப்படியானால் இந்த காலை வேளையிலே துக்கத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக. எஸ்ரா 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். எஸ்ரா 1வது அதிகாரம் 6வது வசனம். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை